டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து யூஸ்வலான வீடியோலேருந்து எப்போவுமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஃபேஷன் கர்வ் அப்டேட்ஸ் பார்க்குறோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட மார்னிங் டே ரொட்டீன். அது வந்து அலாங் வித் ஒரு சூப்பர்வான ஃபேஷன் கர்வில் வரப்போகிற அப்கமிங் ப்ராடக்டோட அப்டேட்ஸோடு தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஒரு ஏன் வந்து இன்றைக்கி இந்த டே ரொட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாமே பண்ணுறது தான். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதோ, வீடு க்ளீன் பண்ணுறதோ எல்லாமே பண்ணுறது தான். பட் உங்ககிட்ட ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன், நம்ம கடையில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆக போகுதுன்னு. மெயினாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து என்கிட்ட டே 1லேருந்து கேட்டது வந்து நைட்டிஸ் வந்து கேட்டுங்க. ஆஸ் யூஷுவல் போடுற நைட்டிஸ் விட அது ஃப்ராக் மாதிரி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபியாக வீட்டில் வந்து இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடய கொஞ்சம் கூட நம்ம வெளியில் கடைக்கோ இல்லை அர்ஜென்ட்கோ போயிட்டு வரலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபேஷன் கர்வில் அவைலபிளாக இருக்க போகிற காட்டன் நைட்டிஸ். இது வந்து மெட்டர்னிட்டி வேர்னு சொல்லலாம். ஃப்ரீ சைஸாக போட்டிங்கன்னா மெட்டர்னிட்டி வேராக போட்டுக்கலாம். பட் இது ஃபீடிங் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இது வந்து ஒரு காட்டன் நைட்டி. ப்ரெக்னென்சி உமனும் போடலாம். ஆஸ் யூஷுவல் வீட்டில் வந்து நான் இப்போ ஆஸ் யூஷுவல் வீட்டு ஒர்க்லாம் பண்ணும்போதும் இதை போட்டுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த நைட்டியை ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃப்ராக்கோ இல்லை மெட்டர்னிட்டி வேரோ இல்லைனா ஒரு சாரியோ சுடிதாரோ சல்வாரோ எல்லாமே வந்து அதை நம்ம பார்த்து நம்ம கைப்பட அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கடைக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காட்டன் நைட்டியும் நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேர் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி அது சுருங்குதா இல்லை சாயம் போதா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஷன் கர்வில் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அப்டேட். இன்னைக்கு வந்து அலாங் வித் திஸ் ப்ராடக்ட் இது வந்து ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டில் வந்து நான் வந்து சேல் பண்ண போகிறேன். பிகாஸ் இது நம்மளுக்கு மேனுஃபேக்சரர் கிட்டேருந்தே ஒரு டிசைன் பண்ணி, இது வந்து நம்மளோட டிசைன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர், இன்னும் நிறைய இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து வரப்போகுது. இது வந்து பியோர் காட்டன் ப்ராடக்ட் வந்து நம்ம ஷாப்பில் கூடிய சீக்கிரம் அவைலபிளாக இருக்க போகுது. அவைலபிலிட்டி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நம்மளோட டே ரொட்டீனில் நம்ம இந்த சூப்பர்வான காட்டன் நைட்டி போட்டு தான் இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ண போகிறோம். ஸோ காலையில் எழுந்தோன்னே வாசலில் கோலம் போடணும், அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவணும். ஸோ இது எப்பயும் நம்மளுக்கு இருக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து பால்கனியில் வந்து கொஞ்சம் செடிலாம் வச்சுருக்கதால அங்கே வந்து கொஞ்சம் மண் தண்ணி ஊற்றுறதால கீழே வரும். ஸோ அதை ஃபுல்லாக பெருக்கி எடுக்கணும். அங்கே வந்து எறும்பு வேறு நிறைய வருது வெயில் சீசனுக்கு. சூப்பராக எங்கள் ரோஸ் வந்து பூத்துருக்கு. இதை ரியா பார்த்தானா அவ்வளோதான் பிடுங்குவா. நேற்றே அவள்கிட்ட அதை வந்து காப்பாற்றி வச்சுருந்தேன் அந்த ரோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் காலையில் எழுந்தோன்னே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பால்கனியில் சூப்பராக சன்லைட் வரும். ஃபுல்லாக நம்ம இதை திறந்து விட்டுட்டு செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் இல்லாமல் தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா செடிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஏன் இந்த வந்து ஒர்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருள் வரத்துக்கு முன்னாடி அதை நம்ம எக்ஸாம்பிள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் தான் ஃபுல்லாக இந்த நைட்டி போட்டுட்டு எல்லா ஒர்க்ஸுமே வந்து நான் வீட்டில் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். இது என்னோட எப்போவுமே இருக்கிற ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். ஃபுல்லாக நான் வந்து 6 o'clock எழுந்தேன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அடுத்து நான் வீடியோ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், ஒர்க்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட். எல்லா வேலையும் நம்மளே பண்ணோன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே சோர்ந்து போயிடுவோம். நம்மளுக்கு வந்து நம்ம வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நமது கணவர். ஸோ அவரும் வந்து அவர் சைடில் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக டெய்லியுமே பண்ணுவார். இது வந்து என்னோடய டே ரொட்டீனில் ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. உருளிக்கு வந்து ஃப்ளவர் வந்து மாற்றுறது, கோலம் போட்டுட்டு அடுத்த வேலை இது தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி என் ஹஸ்பண்டை நான் வந்து பெருக்க விடுவேன். பட் இன்றைக்கி வந்து இந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி பெருக்கலாம் முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நான் இன்றைக்கி வந்து வீடை பெருக்கினேன். ஒரு வழியாக மூச்சு வாங்கிடுச்சு மக்களே. சின்ன வீடு தான், பட் இருந்தாலும் அதை பெருக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிடுவோம். வீட்டில் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோமா, முடியிலேருந்து சின்ன ஒரு இது போனாலும் எங்களுக்கு வந்து நல்லா தெரியும்.
இந்த தொடப்பம் ஹோல்டர் வந்து நிறைய ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடப்பம் எல்லாத்தையும் வந்து நம்ம சின்னதாக உள்ளே வச்சுக்க முடியாது. அது வந்து பால்கனியில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் தொடப்பம் இது எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராமல். ஸோ ஆல்மோஸ்ட் கத்தி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த காட்டன் ஃப்ராக்கை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எனர்ஜி வருது. எனர்ஜி வந்தால் அந்த வீடு நீங்கள் எந்த பெருசாக இருந்தாலும் நீங்கள் கூட்டி துடைச்சி எல்லா சகல வேலையும் பண்ணலாம். அதுக்காண்டி தான் இப்போ இந்த காட்டன் ஃப்ராக்கில், அதாவது என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தி அதுதான் இது. கிண்டல் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை போட்டோன்னா நான் வந்து எல்லா வேலையும் பண்ணுறலாம் அப்படிலாம் இல்லை, பண்ணி பார்க்குறேன் எப்படி இது கரெக்டாக வருதா அப்படின்றத வந்து பண்ணி பார்க்குறேன். அதுதான் இல்லை. தோசை மாவு இருக்குது, இருமல் இன்னும் சரியாகல. தோசை மாவு இருக்குது, தோசை சுடுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் டைம் ஆகிடுச்சு நிறைய. அது வந்து சாப்பிட்டுட்டே நம்ம வந்து வெளில கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அதுதான் நான் வந்து இன்னைக்கு முக்கியமான வேலைக்காக தான் போகிறேன். அதான் நான் கிளம்பிட்டு தான் இந்த ட்ரெஸ் நான் போட்டேன். வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக மேக்கப்லாம் போட்டு இருக்க மாட்டேன், வீட்டில் வந்து நார்மலாக தான் இருப்பேன். இப்போ நான் வெளில போகிறதால சரி ஓகே இந்த நைட்டியும் போட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இது போட்டேன். இதில் இன்னொன்று இருக்குன்னு சொன்னல, வாங்க கவனிப்பா. அப்பா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு முடியலப்பா, டயர்டாயிடுச்சு. உண்மையாகவே இந்த வீடை பெருக்கிறதுக்கே எனக்கு டயர்டாக தான் ஆகுது. ஆனால் டஸ்ட்டு இப்போ நான் பெரிய ஓப்பன் வச்சுருக்கோமா, அந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டோன்னா டஸ்ட்டு பயங்கரமாக வரும். டெய்லியுமே வீடை தொடச்சி வச்சா தான் டஸ்ட் இல்லாமல் இருக்குது. இல்லைனா ஒரு நாள் 2 நாள் துடைக்காமல் விட்டுட்டோன்னா பயங்கர டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு 2 கலர் வந்து சாம்பிள் காமிச்சாங்க. இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இன்னும் நிறைய இந்த ஃபேப்ரிக் கலர்ஸில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் மெட்டீரியல். இது ரெட்டு வித் இந்த ப்ளூ. ஸோ இது வந்து இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் வந்து இது வந்து வருது. இது நான் இன்னொரு நாள் போடுறேன் வீடியோவில். பட் இதுதான் வந்து இன்னொன்று. நான் வந்து மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்மாலும் இருக்குது, சின்ன பசங்களுக்காக ஸ்மால் இருக்குது. அடுத்து வந்து சின்ன பசங்களுக்காக ஸ்மால் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 பெல்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் மீடியம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக போட்டு பின்னாடி பெல்ட்டும் கட்டிக்கலாம். ஆக்சுவலி என்னோடய சைஸ் ஸ்மால் தான், பட் நான் மீடியம் வாங்கினேன். ஏன்னா நைட்டினும் போது ஃப்ரீயாக தானே இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த காட்டன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லீஸாக வரல, நல்லா இருக்குது. இது நீங்கள் வந்து உள்ள பாவாடை போட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வந்து ஒரு சூப்பரான காட்டன் ஃபேப்ரிக்கு. ஏன்னா இதை நான் சாம்பிளுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதை நான் இப்போ வந்து துவைக்கணும். துவைச்சி இது சாயம் போகாமல் சுருங்காமல் நல்லா இருக்குது அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபேஷன் கர்வில் அவைலபிளாக இருக்கும். மைட் பி இப்போது சம்மர் சேலுக்கு ஒரு மே 15க்குள்ளே அந்த ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது வந்து எங்களோட டார்கெட். பட் மேனுஃபேக்சரர் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது தெரியல. ஏன்னா நானே இப்போ தான் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட யூசேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரீஸ்டாக் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீடு கிளீனிங் ஒர்க் இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். இப்போ குக்கிங்கில் வந்து சாப்பாடு வச்சுட்டு என்ன குழம்பு செய்ய போகிறோம்? இது இது அங்கே வீடியோவில் சொல்லுங்கள் என்ன குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து மாசியும் முட்டையும் குழம்பு வைக்க போகிறோம். மாசியும் முட்டையும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பெருமாள் கும்பிட்றவங்க வந்து சனிக்கிழமையில வந்து கவுச்சி சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. இது நோட்ட கவுச்சி, இது வந்து லைக்க கவுச்சி தான். நாட்டை கவுச்சி லைக்க கவுச்சி தானா? அது என்னவோ பெருமாள் கும்பிட்றாரோ முருகன் கும்பிட்றாரோ அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்றதுக்காக அந்த வெள்ளிக்கிழமை வந்து சேர்க்க மாட்டார். அதுவும் ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னா ஒரு முட்டையாவது வெள்ளிக்கிழமை இறங்கிடும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து மாசி இருக்குது, ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்த மாசி. ஸோ இந்த மாசியும் உருளைக்கிழங்கும் போட்டு அந்த பூண்டுலாம் போட்டு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குழம்பு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுவுமே ஸ்ரீலங்காலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், ப்ரான் தொக்கு மாதிரி. இது எங்கே வாங்கினோம் இளங்கோய்? நம்ம ஓட்டமாவடியில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கருவாடும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மேனுஃபேக்சரர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். அது இப்போ தான் நான் காலையில் இவருக்கு தெரியும், அவருக்கு திடீர்னு மறந்துட்டார் போல இருக்கு. ஸோ அங்கே தான் போகிறோம். பட் இவங்களோட ஃப்ரெண்டோட தான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லையா. ஸோ டிஷர்ட் பண்ணுறது வந்து இவங்க ஃப்ரெண்டு தான். இங்கே ஒரு பெரிய யூனிட் இருக்குது, வெஸ்டர்ன் வேர் எடுத்துகிட்டு வரலாம். அதில் வெஸ்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக வந்து அந்த மேனுஃபேக்சரரை மீட் பண்ண போகிறோம். நீங்கள் எங்களோட டே ரொட்டீன் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து டே ரொட்டீன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தானே, நான் சொல்ல தேவையில்ல.
நைட்டியா இது நைட்டி ஃப்ராக் காட்டன் எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணலாமா அதையும் கேட்டுக்கொள்ளுங்க எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணலாமா அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த நைட்டி வந்து நான் வந்து இந்த நைட்டி வந்து எடுத்துட்டு வந்தா பை பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு வந்து அதோட மாசம் 15ஆம் தேதி பர்த்டே வருது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஓகே, இப்போ எங்க இதுல வந்து ஜியா டீம் திறந்திருக்காங்க, அங்கேயும் ஒரு விசிட் பண்ணணும். இப்போ கடையை பார்த்துட்டு 15ஆம் தேதி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நான் 15ஆம் தேதி ஸ்ரீலங்கால இருக்கேன் பர்த்டே அப்போ. அப்ப ஸ்ரீலங்கால இருக்கு. ஓகே மக்களே, இன்னும் 10 டேஸ்ல பர்த்டே வருது. இன்னும் உங்களுக்கும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய கிஃப்ட் வந்து நாங்கள் சம்மருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதாவது அந்த டீட்டெயில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா கடை ஸ்டார்ட் பண்ணும் போதே கிஃப்ட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணது, சில பல விஷயங்களால எங்களால் அது கொடுக்க முடியல. பட் இந்த சம்மருக்கு வந்து நான் கொஞ்சம் கிஃப்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போதைக்கு கடையில் அவைலபிளாக இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ அது வந்து நீங்கள் போயிட்டு அதை வாங்கிக்கோங்க. உங்களை நான் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்கமிங் அப்டேட் தெரியும். அண்ட் ஒன் செகண்ட், நாங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலை. எங்களோட கடை வந்து களுவாஞ்சிக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு, செலான் பேங்க் பக்கத்தில் மெயின் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது, த ஃபேஷன் கர்வ். அங்கே போய் தான் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும். ஆன்லைனில் நாங்கள் சேல் பண்ணல. திருப்பியும் இதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆன்லைன்னு. பட் அதுக்காகவே ஒரு சில அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் ஆன்லைன் பற்றி இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து வரப்போகுது ஃபேஷன் கர்வில். அது எங்கெங்கே வரப்போகுது அப்படின்றதையும் அப்கமிங் vlogல வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து இதுக்காகவே பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட வீடியோ பார்த்துட்டே இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் கடையில் வந்து வாங்குவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 100 எடுக்கிறதா 1000 எடுக்கிறதா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இதோட நான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2 பேரும் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.